வாசிக்கலாமா? திருவெளிப்பாடு வேதத்திலே கடைசி புத்தகம். எத்தனை பேர் பைபிள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? இந்த முறை ப்ரேயருக்கு வரும்பொழுது எல்லாரும் பைபிள் எடுத்துகிட்டு வாங்க. வாசிப்போம். திருவெளிப்பாடு 3ஆம் அதிகாரம் 20வது இறைவசனம். நான் கதவறையில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இந்த மாலை வேளையில் பேசக்கூடிய இறைவார்த்தை இந்த இறைவார்த்தை தான். நான் கதவருகில் நின்று என்ன பண்ணுறேன்? வீட்டு வாசலுடைய கதவருகில் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறேன். யாராவது எனது குரலை கேட்பார் என்றால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவருந்துவார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. கதவை தட்டுகிறது யார் என்று நாம் யோசித்து பார்த்தோம் என்றால் சர்வ வல்லமையுள்ள நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் என்ன செய்கிறாரு? ஒவ்வொருவருடைய கதவை தட்டி கொண்டு இருக்கிறார். கதவு என்றால் நம் ஒவ்வொருவருடைய இதய கதவை அவர் தட்டி கொண்டு இருக்கிறார். நம் உள்ளத்தில் அவர் பிரவேசிப்பதற்காக, நம்மோடு அவர் பேசுவதற்காக என்ன செய்கிறாரு? நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்தினுடைய கதவை அவர் தட்டி கொண்டிருக்கிறார். அவர் குரலை கேட்டு செவி சாய்ப்பவர்களோடு என்ன செய்கிறாரு? அவர் உணவருந்துகிறார். அவர்களும் அவரோடு உணவருந்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு இருக்கிற வல்லமைக்கும் அதிகாரத்துக்கும் ஒருவருடைய வீட்டில் உள்ள வாசல் உள்ள கதவை தட்ட வேண்டிய அவசியம் இருக்கா? ஒரு நாளும் இல்லை. அவர் நினச்சா என்ன பண்ண முடியும்? இந்த கதவை தட்டாமலே உள்ளே பிரவேசிக்க முடியும். ஆனால் அவர் என்ன செய்கிறாரு? வாசல் நின்று கதவை தட்டுகிறேன் என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இந்த உலகத்தில் உள்ள பல தலைவர்கள், அரசியல் கட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா அவர்கள் என்ன செய்வார்கள்? தங்களுடைய கட்சியை வளர்ப்பதற்காக பல கொள்கைகளை என்ன பண்ணுவாங்க? மக்களிடம் திணிப்பார்கள். அது மட்டுமல்ல, மக்களை தம் பக்கம் சேர்ப்பதற்கு பல முயற்சிகளை செய்வார்கள். ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ மிகவும் அன்போடு என்ன செய்கிறாரு? தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை, தன்னுடைய வல்லமையை பயன்படுத்தவில்லை. அவர் ஒவ்வொரு மீதும் கொண்டிருக்கிற அன்பினால் என்ன செய்கிறாரு? உங்களுடைய இதய கதவை நான் தட்டி கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். கம்யூனிஸ்ட் நாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு நம் தேவனாகிய கர்த்தரே உண்மையுள்ள தெய்வம் என்று அறிந்து கொண்ட ஒரு வாலிபருடைய சாட்சியை நான் கேட்டேன். கம்யூனிஸ்ட் நாடுலாம் ஒருவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்கள உடனே பிடிச்சி சிறையில் அடைப்பாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் கடவுளே இல்லை என்ற ஒரு கொள்கையை வைத்து கொண்டிருப்பவர்கள். அப்பேற்பட்ட நாட்டில் ஒரு வாலிபர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார். அதனால் என்ன செய்கிறாங்க? அந்த நாட்டில் உள்ள அரசாங்கம் அந்த வாலிபரை கைது செய்து சிறையில் அடைக்கிறார்கள். அவ்வாறு சிறையில் அடைக்கப்பட்ட பின் அந்த சிறையிலே மற்றும் சில ஊழியர்கள் இருந்தார்கள். ஆண்டவருக்காக ஊழியம் செய்யக்கூடிய மற்றும் சில ஊழியர்கள் அந்த சிறையிலே அடைப்பட்டு கிடந்தார்கள். அப்பொழுது அங்கிருந்த அந்த ஊழியர்கள்லாம் இந்த வாலிபரிடம் கேட்டார்கள், நீர் எப்படி ஆண்டவரை அறிந்து கொண்டாய்? எதற்காக இந்த சிறைச்சாலைக்கு வந்தாய்? அப்படி என்று கேட்கும் பொழுது அந்த வாலிபர் சொன்ன காரியம், நான் ஒரு நாள் காலையில் வேதத்தை வாசித்து கொண்டிருந்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் வாசிக்கும் பொழுது ஒரு நிகழ்வை நான் வாசித்தேன். வேதத்திலே ஒரு நாள் அதிகாலை வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடலின் மீது நடந்து வருகிறார். அப்பொழுது அந்த கடலில்
சீடர்களும் இருந்தாங்க, படகுல சீடர்களும் இருந்தார்கள். அந்த சீடர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, இயேசுவை பார்த்து தன்னிடம் வருவார் என்று அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ அவர்களிடம் செல்லவில்லை. அவர்கள் இருக்கக்கூடிய திசையை நோக்கி அவர் செல்லவில்லை, வேறு பக்கம் அவர் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போ என்ன பண்ணாங்க, எல்லா சீடர்கள்லாம் சேர்ந்து அவரை மிகவும் வருந்தி வேண்டினார்கள். ஆண்டவரே, நீங்கள் இங்கே வாங்க, எங்களோட இந்த படகுல வந்து அமருங்கள் என்று வேண்டினார்கள். அப்படி அவரை வருந்தி கூப்பிடும் பொழுது என்ன பண்ணுறாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர்களோடு வருகிறார். அந்த ஒரு நிகழ்வு எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஈசோ ஜெண்டில், எவ்வளோ ஒரு மிகவும் ஒரு மென்மையான ஒரு குணம் கொண்டிருக்கிறார். அவருக்கு இருக்கிற அதிகாரத்திற்கு அவர் கட்டாயப்படுத்தி அவர்களிடம் வரவில்லை, தானாகவும் அவர்களிடம் செல்லவில்லை. அவர்கள் வருந்தி கூப்பிட்ட பிறகுதான் என்ன பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்து அவர்களோடு அந்த சீடர்களோடு பயணிக்கிறார். அந்த மென்மையான குணம்தான் என்ன ஆச்சுன்னு மிகவும் கவர்ந்தது, இயேசுவை என்ன மிகவும் கவர்ந்தது என்று அந்த வாலிபர் அந்த சாட்சியை பகிர்ந்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அதே போல தான் இன்று நம் ஒவ்வொருவருடைய இதயத்தை ஆண்டவர் தட்டி கொண்டிருக்கிறார். நம்ம என்ன பண்ணோம், அவருக்கு நம் உள்ளத்தை திறந்து கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரை உண்மையாக நேசிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அவரை வாஞ்சையோடு தேடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவ்வாறாக தேடும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் வந்து வாசம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீங்கள் கூப்பிடாம ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார், ஆண்டவர் வரமாட்டார். முதல்ல என்ன செய்யணும், நம்ம தான் ஆண்டவரை கூப்பிடணும். ஆண்டவரே, நீங்கள் வாங்க, என்னோட பேசுங்க, என் வீட்டுக்கு வாங்க, என்னோட பந்தியில் அமர்ந்து உணவு அருந்துங்க அப்படின்னு என்ன பண்ணோம், நம்ம தான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரை தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரிடம் எப்பொழுதும் அன்பு கொண்டுள்ள ஒரு மக்களாக நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். நம்மலாம் ஒரு சாதாரண ஒரு மனிதர் தான், ஆனால் அவரோ சர்வ வல்லமையுள்ள ஒரு தேவன். எதற்காக இந்த பூமிக்கு வராரு, வந்து ஒவ்வொருவருடைய வீட்டின் கதவை அவர் தட்டி கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, எதற்காக வந்தார்? நம் ஒவ்வொருவரையும் அவர் மீட்பதற்காக வந்தார். ஒரு நாளை என்ன பண்ணக்கூடாது, யாரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது. எல்லாரும் என்ன பண்ணோம், அவரோட பரலோகத்துக்கு வரணும், பந்தியில் அமரணும், அவரோடு உணவு அருந்தணும். அதற்காக தான் என்ன பண்ணுறாரு, அந்த மாட்சிமை நிறைந்த வல்லமை நிறைந்த பரலோகத்தை விட்டு என்ன பண்ணுறாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறங்கி வருகிறார். ஒரு மனிதராக, சாதாரண ஒரு மனிதராக இந்த பூமிக்கு வருகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். பரலோகத்தில் எல்லாம் வல்ல தந்தையின் பிதாவின் வலது பக்கத்தில் அரியணையில் வீற்றிருக்கிறார். அவருக்கு சேவை செய்ய ஏராளமான வானதூதர்கள் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, எப்பொழுதும்னா கெருபுகளும் சேராபீன்களும் தூயவர் தூயவர் என்று அவரை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்பார்கள். ஒரு பரிசுத்தமான, ஒரு வல்லமையுள்ள, ஒரு மகிமை நிறைந்த பரலோகத்தை விட்டு இந்த பாவம் நிறைந்த இந்த பூமிக்கு இறங்கி வந்ததற்கு ஆண்டவர் நம் ஒவ்வொரு மீதும் கொண்டிருக்கிற அன்பினால் தான். ஒரு நாளை என்ன பண்ணக்கூடாது, என்னுடைய பிள்ளைகள் இந்த நரகத்துக்கு போயிடக்கூடாது. அவர்கள் எல்லோரையும் என்ன பண்ண, நான் பரிசுத்தமாக மாற்ற வேண்டும். அவர்களுடைய பாவங்களை எல்லாம் நீக்கி ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக ஒரு நீதிமானாக மாற்றி என்னோடு பரலோகத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் என்ன பண்ணுறாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வருகிறார். அது மட்டுமல்ல, தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தையே கொடுத்து ஒவ்வொருவரையும் மீட்டு கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இந்த பரலோகத்தை விவரிக்க வார்த்தையே இல்லையாம். இந்த பூமியிலே சாதாரண ஒரு மனிதனாக, நம்மை போன்ற ஒரு மனிதர்களாக பிறந்து ஆண்டவரை சேவித்து ஆண்டவருக்காக வாழ்ந்து
உயிர் நீத்து பிறகு உயிரோடு எழுப்பப்பட்ட சிலருடைய சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். வில்லியம் விக்கில்ஸ் என்ற ஒரு ஊழியர் இருந்தார். அவர் பல பேரை நம்ம இறந்து போன பல பேரை என்ன செஞ்சிருக்காரு, உயிரோடு எழுப்பி இருக்கிறார். ஒரு நாள் அவர் தனது ஊழியத்தை எல்லாம் முடித்துவிட்டு வீட்டிற்கு வருகிறார். வீட்டிற்கு வரும்பொழுது அவருடைய மனைவி இறந்து கிடக்கிறார். உடனே அவருடைய மனைவியை பார்த்து, நான் ஒரு நாளும் முன்ன இந்த சாவுக்கு கையளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் சொல்கிறேன், எழுந்துரு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சகோதரி உயிரோடு எழும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. இறந்து போன ஒரு ஆள் உயிரோடு வந்தாங்கன்னா என்ன இருக்கும், எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். ஆனால் அந்த சகோதரி தன்னுடைய கணவரிடம் கேட்ட கேள்வி, முதல் கேள்வி என்ன தெரியுமா, என்னை ஏன் இந்த பூமிக்கு மீண்டும் அழைச்சிட்டு வந்தீங்க? நான் பரலோகத்தில் ஆண்டவரோடு மிகவும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்தேன், என்னை ஏன் இப்படி கூட்டிகிட்டு வந்தீங்க? இந்த பரலோகத்தை விவரிக்க வார்த்தையே இல்லையா. அவ்வளோ ஒரு மகிமை நிறைந்த வல்லமை நிறைந்த ஒரு பரலோகம் அது. அவர்கள் கேட்ட கேள்வி பாருங்கள், எத்தனையோ வருடங்கள் அவரோடு இந்த பூமியிலே வாழ்ந்தவர்கள், அது மட்டுமல்ல அவரை நேசித்தவர்கள், அவரை அன்பு செய்தவர்கள். அப்பேற்பட்ட அந்த சகோதரி என்ன சொல்கிறாங்க தன்னுடைய கணவரை பார்த்து, ஏங்க என்ன இந்த பூமிக்கு திரும்பவும் கூட்டிகிட்டு வந்தீங்க, நான் பரலோகத்தையே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். பாலியாங்கிச்சோ என்ற ஒரு ஊழியர் இருந்தார். அவரும் தனது ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. யாரிடம் இருந்து பார்த்தாலும் அவருடைய மனைவி ஃபோன் செய்தார்கள், நீங்கள் சீக்கிரமாக வீட்டுக்கு வாங்க, உங்களுடைய மகன் சாக கிடக்கிறான். அவரும் என்ன செஞ்சார், வேகமாக தன்னுடைய ஊழியங்கள் எல்லாம் முடித்து விட்டு வீட்டிற்கு வருகிறார். வீட்டிற்கு வந்து பார்த்த பொழுது அவருடைய மகன் இறந்து ஒரு கட்டிலில் கிடத்தி வைக்கப்பட்டிருந்தார். அந்த சகோதரி தலைவிரி கோலமாக அழுது கொண்டிருந்தார். உடனே அவர் என்ன செஞ்சார் தெரியுமா, அழலை, முட்டி போட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க ஆரம்பித்தார். அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் இல்லை, 2 மணி நேரம் அவர் ஆண்டவரிடம் ஜெபிக்க ஆரம்பித்தார். என்னவென்று ஜெபிக்க ஆரம்பித்தார் என்று பார்த்தோம் என்றால், தன்னுடைய பாவங்களை எல்லாம் அவர் அறிக்கை செய்து கொண்டிருந்தார். தான் திட்டினது, கோவப்பட்டது, நேரத்தை வீணாக்கினது, ஜெபிக்காமல் இருந்த அந்த சிறு சிறு பாவங்களெல்லாம் என்ன செஞ்சார், ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து கொண்டிருந்தார். அது மட்டுமல்ல, தன்னுடைய கண்களை திறந்து தன்னுடைய மகனை பார்த்தா எங்கே தன்னுடைய விசுவாசம் போய்விடுமோ என்று கண்களை மூடிக்கொண்டு 2 மணி நேரம் என்ன பண்ணுறாரு, பாவ அறிக்கை செய்து ஆண்டவரிடம் ஜெபித்து கொண்டிருந்தார். அதன் பிற்பாடு தான் தன்னுடைய மகனை உயிரோடு எழுந்திரின்னு சொன்ன பிறகு அந்த சிறுவன் உயிரோடு எழுப்பப்பட்டான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இந்த சின்ன பையன் உயிரோடு எழுந்த உடனே என்ன சொல்கிறான், தன்னுடைய தந்தையை பார்த்து, அப்பா இங்கே இப்போ தான் இயேசு போகிறார் பாருங்க, என்னை இப்போ தான் கூட்டிகிட்டு விட்டுட்டு இயேசு போகிறார் பாருங்கள். அந்த சிறுவனும் தன்னுடைய தந்தையிடம் கேட்ட கேள்வி, ஏன்பா என்ன இந்த பூமிக்கு திரும்பவும் கூட்டிகிட்டு வந்தீங்க? நான் பரலோகத்துக்கு போனேன், இயேசு எனக்கு பரலோகத்தில் இருக்கிற எல்லா இடத்தையும் காண்பித்தார். இந்த பரலோகம் மிகவும் ஒரு அருமையாக அழகாக இருந்தது. நான் நினச்சதெல்லாம் என்னாச்சு, அந்த பரலோகத்துக்கு எனக்கு உடனே கிடைத்தது. ஏன் என்னை இந்த பரலோகத்துக்கு இந்த பூமிக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு தன்னுடைய தந்தையை பார்த்து அந்த சிறுவன் கேட்டான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். அப்பேற்பட்ட மகிமை நிறைந்த அந்த பரலோகத்தை விட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நம் ஒவ்வொருவருடைய வீட்டின் வாசப்படியில் நின்று நம் கதவுகளை தட்டி கொண்டிருக்கிறார். யாராவது அவரது குரலை கேட்டு கதவை திறந்தால் அவரோடு நான் பிரவேசிப்பேன், அவரோடு நான் உணவருந்துவேன் என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.
என்ன பண்ணோம் நம்மளும் ஆண்டவரை? அவர் தட்டும் பொழுது அவருடைய குரலை கேட்டு செவி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். சொல்லலாம், பிரதர் எப்படி ஆண்டவர்லாம் வந்து இயேசுலாம் என்கிட்ட வந்து எப்படி எங்கள் வீட்டை தட்டுவார், என்கிட்ட எப்படி பேசுவார் அப்படின்னு நாம் சொல்லலாம். ஆனால் இயேசு எல்லார்ட்டையும் பேசுகிறார். நம்ம தான் என்ன பண்ணுறதில்ல, அதை அறிந்து கொள்ளலை, புரிந்து கொள்ளலை. ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்படலை, ஆவிக்குரிய கண்கள் நமக்கு திறக்கப்படாமல் இருக்கு. ஒவ்வொரு நாளும் எல்லோரிடமும் என்ன பண்ணுறார் ஆண்டவர்? பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் தான் அவருடைய குரலுக்கு செவி சாய்ப்பதில்லை. வேதத்தை வாசித்தோம் என்றால் 1 சாமுவேலில் பார்த்தீங்கன்னா இந்த சிறுவன் சாமுவேலை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த சிறுவன் சாமுவேல் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஆண்டவருடைய குரலை கேட்கவும் முடியாது, ஆண்டவரை அறியாமல் இருந்தார். ஒரு நாள் அந்த ஆண்டவர் இருக்க உடன்படிக்கை பேழை இருக்கக்கூடிய இடத்துல என்ன பண்ணுறாரு? படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சாமுவேல் என்று அவரை அழைக்கிறார். இவருக்கு ஆண்டவர்னு தெரியல. உடனே என்ன பண்ணுறாரு? அந்த குரு ஏலிகிட்ட போய் நிற்கிறாரு. குருவே, நீங்கள் என்ன கூப்பிட்டீங்களா? இந்த ஏலி சொல்கிறாரு, இல்லை மகனே, நான் உன்னை கூப்பிடல, நீ போய் படுத்து தூங்கு. 2வது முறையும் ஆண்டவர் சாமுவேல் என்று அழைக்கிறார். நம்மளாம் என்ன பண்ணுவோம்? 2வது முறை கேட்ட உடனேயும் இங்கேருந்தோ ஒரு குரல் வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? திரும்பி படுத்துக்கொள்வோம். ஆனால் அந்த 2வது முறையும் அந்த சிறுவன் சாமுவேல் என்ன பண்ணுறாரு? அந்த ஏலியிடம் போய் நிற்கிறார். ஐயா, நீங்கள் என்ன கூப்பிட்டீங்களா? இல்லை மகனே, நான் உன்னை கூப்பிடல, நீ போய் படுத்து தூங்குன்னு சொல்கிறேன். 3வது முறை என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? சாமுவேலை கூப்பிடுகிறார். அவரை என்ன பண்ணுறாரு? 3வது முறை அந்த சத்தத்தை கேட்டவுடனையும் ஏலியிடம் வந்து நிற்கிறார். ஐயா, நீங்கள் என்ன கூப்பிட்டீங்களா? அப்பொழுது ஏலிக்கு அறிந்து கொள்கிறார். ஏலிக்கு தெரிந்து விடுகிறது யார் கூப்பிடுறார் சாமுவேலை. ஆண்டவர் தான் சாமுவேலை கூப்பிடுகிறார் என்று அவர் அறிந்து கொள்கிறார். அப்போ சாமுவேல்கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு, மகனே, அடுத்த முறை உன்னை கூப்பிட்டாங்கன்னா நீ என்ன சொல்லு? ஆண்டவரே பேசும், அடியே நான் கேட்கிறேன் என்று சொல் மகனே என்று அனுப்பிவிடுகிறார். 4வது முறை தான் ஆண்டவர் சாமுவேல் சாமுவேல் என்று அழைக்கிறார். அப்பொழுது அந்த சிறுவன் சாமுவேல், ஆண்டவரே பேசும், அடியே நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நீங்கள் வேதத்தை வாசித்தோம் என்றால் 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்தே வாசித்தோம் என்றால் ஆண்டவர் அந்த இடத்துல வந்து நின்று சாமுவேலோடு பேசுகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இறங்கி வந்து இந்த சாமுவேலிடம், சிறுவன் சாமுவேலிடம் பேசுகிறார். அது மட்டுமல்ல, அந்த சாமுவேலுக்கு எல்லாவற்றையும் அவர் தெரிவிக்கிறார். இந்த ஏலிக்கு என்ன நடக்க போகுது, இந்த ஏலியின் குடும்பம் எவ்வாறு, என்ன காரியங்கள் நடக்கப் போகிறது, எல்லாவற்றையும் ஆண்டவர் சாமுவேலுக்கு சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக சாமுவேல் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் உயர்த்துகிறார். அந்த காலத்தில் சாமுவேலை போல ஒரு தீர்க்கதரிசி யாருமே இல்லை. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு பாழ்நிலம் நிறைந்த ஒரு காலமாக இருந்தது இஸ்ரேல் தேசத்தில். கனவுகள் இல்லை, காட்சிகள் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தைகள் இல்லை. ஒரு பாலை நிலம் போல இருந்த காலம் அது. அந்த காலத்தில் தான் என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? இந்த சிறுவன் சாமுவேலை தேர்ந்தெடுக்கிறார், அவனோடு பேசுகிறார், தாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அவருக்கு அறிவிக்கிறார். சாமுவேலை போல ஒரு தீர்க்கதரிசி இல்லை. அது மட்டுமல்ல, மிகப்பெரிய 2 அரசர்கள் என்ன பண்ணுறாரு? இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி தான் அபிஷேகம் செய்கிறார். முதலில் இஸ்ரேல் தேசத்தினுடைய அரசர் சவுலை அபிஷேகம் செய்கிறார். சவுல் பாவம் செய்த பிறகு தாவீதை அபிஷேகம் செய்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. எதனால் ஆண்டவர் சாமுவேலை உயர்த்துகிறார்? ஏனென்றால் சாமுவேலிடம் அந்த தாகம் இருந்தது, சாமுவேலிடம் அந்த வாஞ்சை இருந்தது. ஆண்டவருடைய குரலை கேட்க வேண்டும், ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும்.
நம்மகிட்ட அந்த தாகம் இருக்கா? ஒவ்வொருட்டையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இன்றைக்கும் பேச விரும்புகிறார். அது மட்டுமல்ல, தினந்தோறும் பேசிக்கொண்டு இருக்கிறார். நைட்டில் நல்லா தூங்கிட்டு இருப்போம், திடீர்னு என்ன ஆகும்? கரண்ட்டு கட் ஆகிடும். கரண்ட்டு கட் ஆனவுடனே என்ன சொல்லுவோம்? என்னப்பா இது, இந்த நேரத்தில் கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து கொஞ்சம் நோண்டுவோம். இல்லைன்னா நடந்து தூக்கம் வர வரைக்கும், கரண்ட் வர வரைக்கும் உலாத்திட்டு இருப்போம். யாருன்னா ஜெபிக்கிறோமா? யாரும் ஜெபிப்பதில்லை. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு கொசுக்கடி இருக்கும். உடனே என்ன பண்ணுவோம்? கொசு கடித்த உடனேயுமே கொசுவத்தி ஏற்றி வைக்கிறது, இல்லைன்னா ஆல் அவுட், அது போல் சில உபகாரங்களை யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம்? நல்லா படுத்து தூங்குவோம். அந்த நேரத்திலலாம் ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார், நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். நீங்கள் தான் அதை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஆண்டவர் கூப்பிடுவதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க இருப்பாங்க. இந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? அழ ஆரம்பிப்பாங்க. சிலர் அந்த யூரின்லாம் போயிடுவாங்க, அழ ஆரம்பிச்சிடுவாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க? இந்த குழந்தைங்கள ஏதாச்சும் செஞ்சு படுக்க வச்சுருவாங்க. படுத்துட்டு என்ன பண்ணுவாங்க? இவங்களும் நல்லா படுத்து தூங்குவாங்க. இப்படி வரும்பொழுதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஒவ்வொருத்தையும் பேச விரும்புகிறாரு. அப்பேற்பட்ட நேரங்கள் வரும்பொழுது என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட பேசணும், உட்காந்து ஜெபிக்கணும். ஆண்டவரே நீங்கள் பேசுங்க, நான் கேட்குறேன், என்னோட பேசுங்க, உங்கள் குரலை நான் கேட்கணும், உங்களோடு நான் பேசணும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அதிகமான குளிர் இருக்கும், வழக்கத்திற்கு மாறான குளிர் இருக்கும். உடனே என்ன பண்ணுவோம்? ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பெட்ஷீட்டை எடுத்து போற்றி நல்லா தூங்குவோம். அந்த நேரம்லாம் ஒவ்வொருத்தரையும் என்ன பண்ணுறாரு? அப்படி சில காரியங்களை கொடுத்து அப்பயாவது என்னோடு பேசுவாங்களா, என்னோடு ஜெபிப்பாங்களான்னு ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்க? அசட்டாக பண்ணுறீங்க அவரை. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறோம்? வீணாக்குறோம். அந்த காரியங்கள்லாம் சரி செஞ்சுட்டு படுத்து தூங்கத்தான் பார்க்குறோம். சில பேர் என்ன நினைக்கிறாங்க? இரவெல்லாம் விழித்து ஜெபிச்சா காலையில் எப்படி வேலைக்கு போக முடியும்? அதெல்லாம் வேலைக்கு நிச்சயமாக போகலாம். நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபிச்சாலும் ஆண்டவர் அந்த பலத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு. ஆண்டவர் பேசுகிற குரலை நம்ம கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுது நம்மளுடைய தடைகள் எல்லாம் என்ன ஆகும்? ஆசீர்வாதங்களாக மாறும். உங்கள் வியாதிகள் எல்லாம் சுகமாக்கும். உங்கள் பண தேவைகள், பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். பாருங்க, அந்த சிறுவன் சாமுவேல்கிட்ட ஆண்டவர் பேசுகிறாரு. பேசும்பொழுது என்ன ஆகுது? அந்த இஸ்ரேல் தேசத்தில் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் என்ன பண்ணுறாரு? அந்த சாமுவேலுக்கு எடுத்து சொல்கிறார். சாமுவேல் என்ன பண்ணுறார்? அதன்படி அவர் அந்த இஸ்ரேல் தேச மக்களை 40 ஆண்டுகள் நீதி தலைவராக வழி நடத்துகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இன்னைக்கு ஜெபிக்கிறதை விட்டுட்டு என்ன பண்ணுறோம்? ஒவ்வொருவரும் புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரை நோக்கி முணுமுணுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனக்கு ஒரே வியாதியாக இருக்கு, கடன் பிரச்சனையாக இருக்குது, என்னுடைய பிள்ளைகள் சரியில்லை, என்னுடைய கணவர் சரியில்லை, என்னுடைய உறவினர்கள் சரியில்லை, இந்த காரியெல்லாம் தடைப்பட்டு போயிருக்கு, எங்கள் குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதா என்று ஆண்டவரை நோக்கி என்ன பண்ணுறோம்? முணுமுணுத்து புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. கரங்களை தட்டி ஒரு பாடலை பாடுவோமா? கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழி, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஹீரே, எல்லாமே பார்த்து கொள்வி. பாடுவோம்.
கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நீசியே என்னாலும் வெற்றி தருவி. என்னாலும் வெற்றி தருவி. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே. சுகம் தரும் தெய்வமே. கலங்கலப்பா கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. பயம், ஒரு விதமான பயம். எப்பயுமே ஒரு சின்ன சத்தம் இல்லை யாராவது பக்கத்துலேயே நிற்கிற மாதிரி ஒரு விதமான பயத்தோடு யாராச்சும் இருக்கீங்களா? ஆண்டவர் இந்த நேரத்தில் சுகம் கொடுக்க விரும்புகிறாரு. இருந்தால் சொல்லுங்கள், ஜெபிக்கலாம். ஒரு விதமான ஒரு பயம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. வேதத்தை வாசித்தோம் என்றால் வேதத்திலே ஒரு நிகழ்வு இருக்கிறது, அந்த கானாவூர் திருமணம். இந்த கானாவூர் என்பது ஒரு மிகச்சிறிய ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஏராளமான திருமணங்கள் நடந்திருக்கு. செல்வந்தர்கள் நடத்தியிருப்பார்கள், ஏழைகளும் சில திருமணங்களை அங்கு நடத்தியிருப்பார்கள். ஆனால் எல்லா திருமணத்திற்கும் இயேசுவை அழைக்கலை. இயேசுவை அழைச்சது ஒரே ஒரு திருமணம் தான். இப்போ திருமணம்னா பணக்காரர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாமே அவங்களுக்கு தேவைகள் இருந்தாலும் அந்த தேவைகள் எல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு போதிய பணம் இருக்கும் அவர்கள்ட்ட. அதனால் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, அவங்க வாங்கி அந்த திருமணத்தை மிகவும் பிரம்மாண்டமாக நடத்துவார்கள். ஆனால் ஒரு சில ஏழைகளுடைய வீட்டில் பார்த்திங்கன்னா திருமணத்திற்கு எப்படி இருக்கும், சில தட்டுப்பாடுகள் குறைகள் இருக்கும். இயேசுவை அழைத்த அந்த திருமணமும் ஒரு ஏழை குடும்பமான ஒரு திருமணம் தான். அந்த திருமணத்திற்கு இயேசுவை மட்டுமல்ல அவருடைய சீடர்களையும் அன்னை மரியாளையும் என்ன பண்ணுறாங்க, அழைக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறார், அந்த திருமணத்திற்கு போகிறார். அந்த திருமணம் பந்தி நடக்கிறது. அந்த பந்தியில் என்னாச்சு, ரசம் தீர்ந்து போகுது. யூதர்களுடைய அந்த பதார்த்தங்களை பார்த்திங்கன்னா இந்த திராட்சை ரசன்றது மிகப்பெரிய ஒரு பதார்த்தமாக உணவாக இருந்தது. இந்த திராட்சை ரசம் இல்லைன்னா என்ன ஆகும், அங்கே ஒரு தரைக்குறைவாக பேசக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இந்த திராட்சை ரசம் காலி ஆகிடுது. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு மரியாள் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க, திராட்சை ரசம் காலி ஆயிடுச்சு மகனே, எப்படியாச்சும் இதை சரி செய்து கொடுங்க. அப்படி அங்கே ஒரு குறைவு ஏற்படுது. அது மட்டுமல்ல, ஆண்டவரை அழைச்ச ஒரு திருமணம் அது. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த திருமணத்தில் அவர்களுடைய பிரச்சனையை அறிஞ்சு இந்த திராட்சை ரசத்தை மீண்டும் கொடுக்குறாரு. அது மட்டுமல்ல, அதை குடித்தவங்க என்ன சொல்கிறாங்க, முதல்ல கொடுத்த
ரசத்தை விட இந்த ரசம் இவ்வளோ ஒரு சுவை மிக்கதாக இருக்கிறது என்று சொல்கிறாங்க. ஆண்டவருடைய கைப்பட்டால் தண்ணீர் கூட எவ்வளோ ஒரு சுவை மிக்கதாக மாறி போகிறது. பிரைஸ் எல்லாம், ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. பாருங்கள், அந்த ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பம் ஆண்டவரை அழைத்த பின்பு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த திருமணத்திற்கு போகிறார். அது மட்டுமல்ல, அங்கு ஒரு குறைவு வருகிறது, ஒரு தட்டுப்பாடு வருகிறது. அந்த குறைவை இயேசு என்ன பண்ணுறாரு, நிறைவாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக குறைகள் இருக்கலாம், தட்டுப்பாடுகள் இருக்கலாம், சில பிரச்சனைகள் இருக்கலாம். பிரச்சனைகள் இருக்கும்பொழுது நம்ம தான் என்ன பண்ணோம், ஆண்டவரை வருந்தி கூப்பிடக்கூடிய ஒரு மக்களாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்ம கூப்பிடாம ஆண்டவர் வருவாரா? ஒரு நாளும் வரமாட்டார். நீங்கள் தான் என்ன பண்ணணும், ஆண்டவரை கூப்பிடணும். ஆண்டவருக்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும். ஆண்டவரிடம் எப்பொழுதும் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, வேதத்தை வாசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 அதிகாரம் என்ன பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும். வாசித்த பின்பு ஒரு அரை மணி நேரம் என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், ஜெபிக்கணும். ஆண்டவரே, நீங்கள் எல்லாவற்றையும் எனக்கு எவ்வளவோ நன்மைகள் செய்திருக்கிறீர்கள், அந்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி என்று சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, எதிர்மறையான சில காரியங்கள் நடந்தாலும் என்ன பண்ணணும், ஆண்டவரை எப்பொழுதும் துதித்து கொண்டு அவருக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு மக்களாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். அவ்வாறாக செய்யும் பொழுது என்ன ஆகும், இந்த குறைகள் எல்லாம் நிறைவாக மாற்றுவார். உங்களுடைய வாழ்வில் சில ஆசீர்வாதங்கள் வரும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட போய் நிற்கணும், ஆண்டவரை தேடணும், உண்மையாக ஆண்டவரை நாடணும். ஆண்டவர் அப்படி தேடி போகும்பொழுது என்ன ஆகும், ஆண்டவர் சில ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பார். அநேக பேர் என்ன பண்ணுறாங்க, புலம்புறாங்க, ஆண்டவரே எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இந்த ஆசீர்வாதங்கள்லாம் தடைப்பட்டு போயிருக்கு. எல்லோருக்கும் ஒரு சில விதமான குறைகள் பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். நான் அதை கண்டு ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, புலம்பக்கூடாது. உடனே என்ன பண்ண, ஜெபிக்கணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே பரவாயில்ல, இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க, ஆசீர்வாதமாக மாற்றுவீங்க. எல்லாவற்றையும் உங்களால் சரி செய்ய முடியும். ஏன்னா ஒரு தண்ணீரை என்ன பண்ணுறாரு, திராட்சை ரசமாக மாற்றுறாரு. அவரால் செய்ய முடியாத காரியம் ஏதாச்சும் இருக்கா? ஒரு காரியமும் இல்லை. எப்பேற்பட்ட காரியமும் அவருக்கு மிகவும் எளிதானது. எந்த காரியமாக இருந்தாலும் அவர் செய்ய வல்லமையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. பாருங்கள், அந்த கல்யாண வீட்டில் இருந்த பிரச்சனையை என்ன பண்ணுறாரு, அவர் சரி செய்கிறார். நீங்களும் ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, இந்த கல்யாணத்தில் சாப்பாடு இல்லைன்னா என்ன சொல்லுவோம், சாப்பாடு இல்லைனாலும் சாப்பாடு சரியில்லைனாலும் என்ன பண்ணுவோம், போயிட்டு வந்து அந்த கல்யாணத்தை பற்றி குறை சொல்லிகிட்டே இருப்போம். இந்த வீட்டு கல்யாணத்துக்கு போனோம்பா, சாப்பாடும் சரியில்லை, சாப்பாடும் எல்லாம் காலியாகி போச்சு, ஒன்றுமே இல்லை. அது மட்டுமல்ல, ஒரு 2-3 நாள் ஆச்சு என்ன பண்ணுவோங்க, அதை சொல்லிக்கொண்டே இருப்போம். அவங்கள பார்க்கும் போதெல்லாம் அந்த ஞாபகம் வரும். அவங்க வீட்டுக்கு போனேன், அந்த கல்யாணத்தில் இப்படி சாப்பாடு கொடுத்தாங்க, இந்த சாப்பாடே சரியில்லை. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையும் ஒரு ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். அந்த அவல நிலையை என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமாக மாற்றி போடுகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். வேதத்தை வாசித்தோம் என்றால் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறந்த பின்பு அந்த எம்மாவு சீடர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த எம்மாவு சீடர்கள் என்ன வராங்க, அந்த 2 பேரும் எருசலேமிலிருந்து எம்மாவுசுக்கு புறப்பட்டு போகிறாங்க. மிகவும் வேதனையோடு கவலையோடு என்ன பண்ணுறாங்க, புறப்பட்டு போகிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் நம்பி இருந்தோமே, இந்த இயேசுவே இப்போ இறந்து போயிட்டாரே என்று முகவாட்டத்தோடு என்ன பண்ணுறாங்க, புறப்பட்டு செல்கிறார்கள்.
அவ்வாறாக அவங்க போகும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? ஒரு வழிபோக்கரை போல அவர்களோடு சேர்ந்து கொள்கிறார். ஆனால் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர்களுடைய கண்கள்லாம் என்னாச்சு? மறைந்து போயிருக்கிறது. கண்கள் எல்லாம் மூடப்பட்டிருந்தது. ஆவிக்குரிய கண்கள் எல்லாம் மூடப்பட்டிருந்து. எவன் ஒருவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு பின்னோக்கி சென்றான் என்றால், பின்மாற்றம் அடைந்தால் என்றால், இயேசுவே வந்து நின்னாலும் என்ன பண்ண முடியாது? அறிஞ்சு கொள்ள முடியாது. ஆண்டவரே உங்ககிட்ட பேசினாலும் ஆண்டவர் தான் பேசுகிறாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? பின்மாற்றம் அடையக்கூடாது. எப்பொழுதும் ஆண்டவரை என்ன நடந்தாலும் என்ன பண்ணோம்? ஆண்டவரை பற்றி கொண்டு வாழ வேண்டும். எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொள்வார். யெகோவா ஹீரே அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துப்பார். எதை கண்ட நான் பயப்பட மாட்டேன், எதை குறித்த நான் கவலைப்பட மாட்டேன். இந்த சீடர்களும் மிகவும் சோர்ந்து போய் தான் என்ன பண்ணுறாங்க? போகிறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுகிறார். வேதத்துள்ள அந்த சில வார்த்தைகள்லாம் எடுத்து கொடுத்து பேசுகிறார். மெசியா இந்த பூமிக்கு வருவார், பாடுகள் துன்பங்கள் அனுபவிப்பார், மரித்து மீண்டும் உயிர் தெழுவார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கே அப்படின்னு என்ன பண்ணுறார்? இயேசு அவர்களோடு பேசிக்கொண்டே போகிறாரு. அது மட்டுமல்ல, ஒரு மாலை நேரம் வருது, இரவு நேரம் வருது. அந்த இரவு நேரத்தில் பயணிக்க முடியாது என்ன பண்ணார்? ஒரு சத்திரத்துக்கு போய் தங்க போகிறாங்க. அந்த காலத்திலலாம் இரவு நேரத்தில் பயணிக்க முடியுமா? பயணிக்க முடியாது. ஏன்னா இப்போல்லாம் வந்து ட்ரெயின் இருக்குது, பஸ் இருக்குது, வெளிச்சம் இருக்குது, லைட் இருக்குது. அந்த காலத்திலலாம் அதெல்லாம் செய்ய முடியாது. வழிநெடுக்க அங்கங்கே என்ன இருக்கும்? சத்திரம் இருக்கும். அந்த சத்திரத்தில் தங்க போகிறாங்க. இப்படி தங்கம் போகும்பொழுது அந்த சீடர்கள் இயேசுவை கூப்பிடுகிறார்கள். நீங்களும் வந்து எங்களோட தங்குங்க, காலையில் புறப்பட்டு போகலாம், இரவு நேரமாச்சே, இந்த இரவு நேரத்தில் பயணிக்க முடியாது. இயேசுவும் அவர்கள் கூப்பிட்ட பிறகு தான் என்ன பண்ணுறாரு? அவர்களோடு அந்த சத்திரத்தில் தங்க போகிறார். அவ்வாறாக தங்கும் பொழுது, சாப்பிடும் பொழுது என்ன பண்ணுறாரு? அப்பத்தை பிடுகிறார். அவ்வாறாக அப்பத்தை பிடும்பொழுது தான் என்ன ஆகுது? அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, இயேசுவுக்கே புகழ். இயேசுவை வருந்தி கூப்பிட்ட பிறகு தான் என்ன பண்ணுறாரு? இயேசு அவர்களோடு நடக்கிறார். அது மட்டுமல்ல, அவர்களுடைய மூடப்பட்ட அந்த ஆவி கண்களை என்ன பண்ணுறாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திறக்கிறார். நீங்களும் ஆண்டவரோடு பேசணும்னா, ஆண்டவரோடு இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரை தேடக்கூடிய ஒரு மக்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரை நாடக்கூடிய ஒரு மக்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரை எப்பொழுதும் பற்றி கொண்டு வாழ வேண்டும். என்ன நடந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் எல்லாவற்றுக்கும் என்ன சொல்லணும்? கடவுளுக்கு நன்றி சொல்லணும். முணுமுணுக்காம எப்பொழுதும் ஆண்டவரை நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. எழுந்து நின்று இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? யெகோவா ஹீரே, எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா ஹீரே, எல்லாமே பார்த்து கொள்வி. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ரூவா, எங்கள் நல்ல மேய்ப்பரே. எங்கள் நல்ல மேய்ப்பரே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே,
கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீ. கூடவே இருக்கிறீ. கலங்கலப்பா கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீ. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. இப்படி துதிப்போமா? கரங்களை உயர்த்தி துதிப்போம், நன்றி செலுத்துவோம். நன்றி அப்பா, நன்றி. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. யெகோவா ஹீரே ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்கிறீர் ஆண்டவரே. எங்கள் வேதனைகளை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே, எங்கள் துன்பங்களை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் நீ சந்திக்க வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, நன்றி செலுத்துவோமா? நன்றி ராஜா, நன்றி நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம். நாம் பிறந்த கணம் முதல் இக்கணம் வரை நீ செய்த கோடான கோடி நன்மைகளுக்கு நன்றி தகப்பனே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. நீர் தந்த பிள்ளைகளுக்காக நன்றி ராஜா. இந்த குடும்பத்திற்காக நன்றி இயேசுவே. தாய் தந்தையருக்காக நன்றி அப்பா. இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாவற்றையும் தந்திருக்கிறீரே, நன்றி ராஜா. நன்றி நன்றி அப்பா. எங்கள் தேவைகளை நீர் சந்திக்க வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. உமது கிருபைக்காக நன்றி ராஜா. உமது இரக்கத்திற்காக நன்றி அப்பா. நன்றி நன்றி அப்பா. சுகம் தரும் தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் வியாதிகளெல்லாம் சுகமாக்குகிறே, நன்றி ராஜா. உம்முடைய தழும்புகளால் எங்களை சுகமாக்கி இருக்கிறீரே, நன்றி ராஜா. உம்முடைய காயங்களால் என்னை குணமாக்குகின்றீரே, நன்றி ராஜா. எப்பேற்பட்ட வியாதியும் சுகமாக்க நீர் வல்லவராக இருக்கிறீர் அப்பா. அப்பா உம்மை நம்புகிறேன் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா. உம்மால் குணப்படுத்த முடியாத வியாதி எதுவும் இல்லை ஆண்டவரே. உம்மால் தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவும் இல்லை ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீர் சந்திக்கிறீர் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்கிறீர் ஆண்டவரே. வியாதியை கொண்டு வர பிசாசுகளாம் இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கொள்கிறேன். எல்லாம் முழுவதுமாக வெளியேறட்டும். எல்லா வியாதிகளும் மறையட்டும். அல்சர் பிரச்சனைகள் எல்லாம் மறையட்டும். தலை பாரங்கள் எல்லாம் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால். எல்லா பலவீனங்களும் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால். எல்லா உடல் சோர்வுகளும் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால். எல்லா வியாதிகளும் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் கட்டளையிடுகிறேன். வியாதியை கொண்டு வர பிசாசே போ வெளியே, வெளியேறு இயேசுவின் நாமத்தினால். எல்லா பலவீனங்களும் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால். எல்லா தடைகளையும் உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். தடைகள் எல்லாம் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால். எல்லா ஆசீர்வாத தடையை கொண்டு வர அகங்கார பிசாசுகளாம் வெளியேறட்டும் இயேசுவின் நாமம். முழுவதுமாக வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால். எல்லா தடைகளும் மறையட்டும். எல்லா தடைகளும் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால். இயேசு என்ற வல்லமையுள்ள நாமத்தினால் கட்டளையிடுகிறேன். எல்லா பிரச்சனைகளும் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால். நன்றி அப்பா, நன்றி நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் தந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இனி நீர் பேசும் ஆண்டவரே. உமது குரலை நாங்கள் கேட்போம் ஆண்டவரே. அந்த கிருபையை நீர் எங்களுக்கு தருகிறீரே, நன்றி ராஜா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஜெபிக்க முடியாமல் ஜெப தடைகளை கொண்டு ஒரு பிசாசுகளாம் வெளியேறி இயேசுவின் நாமத்தினால், எல்லாம் முழுவதுமாக வெளியேறி இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கொள்கிறேன். எல்லா ஜெப தடைகளும் உடையட்டும். ஜெபிக்க முடியாமல் இருக்கிறவர்களும் ஆண்டவர் இன்று ஜெபிக்கக்கூடிய பலனை தருவதற்காக நன்றி நன்றி செலுத்துவோமா. நன்றி நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். எல்லா ஜெப தடைகளையும் உடைக்கிறீரே, நன்றி ராஜா. எல்லா சோர்வுகளையும் உடைக்கிறீரே, நன்றி ராஜா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா பொருளாதார தடைகள்லாம் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால். எல்லா கடன் தொல்லைகள்லாம் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால். எல்லாம் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால். நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி, நீர் தருகிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி ராஜா. உமது கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ராஜா. ஆண்டவரே, நீர் பேசும், நான் கேட்பேன் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி நன்றி. என்னையே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இனி நான் தினந்தோறும் ஜெபிப்பேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இன்னிலிருந்து நான் ஜெபிப்பேன். முடிய குரலை நான் கேட்பேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க, ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுங்க. கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இன்றிலிருந்து நான் வேதத்தை வாசிப்பேன். உங்களோடு நான் பேசுவேன் ஆண்டவரே. நீர் என்னோடு பேச ஆண்டவரே. உடைய குரலை நான் கேட்கணும் ஆண்டவரே. என்னுடைய ஆவிக்குரிய செவிகளை திறங்க ஆண்டவரே. ஆவிக்குரிய கண்களை திறங்க ஆண்டவரே. அப்பா, நன்றி நன்றி ராஜா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்படியே ஆவியானவரை வரவேற்போமா? கரங்களை உயர்த்தி ஆவியானவரை வரவேற்போம். ஆவியானவரே, வாங்க, எனக்குள்ள வாங்க, நிரப்புங்க. இப்படி அபிஷேகத்தை என்னுள்ள ஊற்றுங்க ஆண்டவரே. இப்படி அபிஷேகத்தால் நிரப்புங்க. இப்படி வல்லமையால் என்னை நிரப்புங்க. இப்படி அபிஷேகத்தால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. நன்றி நன்றி அப்பா. ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் அப்பா. உம்முடைய வல்லமை இந்த இடம் முழுவதும் மூடட்டும் அப்பா. உம்முடைய வல்லமை ஒவ்வொரு மீதும் இறங்குவதற்காக நன்றி ராஜா. ஒவ்வொருவரையும் நீ நிரப்புவதற்காக நன்றி ராஜா. ஒவ்வொரு மீதும் நம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுவதற்காக நன்றி ராஜா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லமையுள்ள நல்ல தந்தையே. தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே. முழந்தால் படியிடுவோம். ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தில், ஆண்டவரே, வாஞ்சையோடு நாங்கள் வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய அருள் எங்களை தாங்கிரளும் என்று ஆண்டவரிடம் ஜெபித்து கொண்டிருக்கின்ற இவ்வேளைகளே, நம்முடைய உள்ளம், மனம், சிந்தனை, சொல், செயல் அனைத்தும் தேவனே, நீர் உம்முடைய அன்பினால் எங்களை வழிநடத்தும், எங்களை ஆசீர்வதித்து காப்பாற்றும். உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை எல்லாம் வாஞ்சையோடு அரவணையும் என்று நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மாண்புயர் கீதம் பாடுவோம். மாண்புயரில் அருள் சாந்தனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதரிதனை அறியலாய்
குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாப்போம் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்ந்து யாவும் மாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமர் புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானன்றவர்களுக்கு அப்பமளித்தீரே, இதுவே தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய தெய்வீக அருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடு நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்குகின்ற உம்முடைய அன்பு பிள்ளைகளாக எங்கள் ஒருவரையும் உமது மீட்பின் பயன்பாடுகளால் இடைவிடாமல் உயிர்த்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாக இறைவனோடு தூயாவின் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. நம்முடைய இரண்டு கரங்களையும் ஆண்டவரை நோக்கி உயர்த்துவோம். ஆண்டவரே, நீரே எல்லாமுமா இருக்கிறீர். ஆண்டவரே, நீரே என்னுடைய வாழ்வின் அச்சாரமாக இருக்கிறீர். ஆண்டவரே, நீரே எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கின்ற தேவனாக இருக்கிறீர். என்னுடைய கரங்கள் உயர உயர, என்னுடைய உள்ளம் உயர உயர, என்னுடைய வாழ்வு உயர உயர நீரே எங்களை பற்றி கொண்டவராக இருக்கிறீர். என்னை தூக்குகிறவராக இருக்கிறீர். என்னை எழுப்புகிறவராக இருக்கிறீர். நான் மடிந்து போகாதபடி என்னையெல்லாம் தாங்குகிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, உம்மை புகழ்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கணும். ஆண்டவரே, உம்முடைய அன்பை நாங்கள் பற்றி கொள்கின்ற பிள்ளைகளாய் எங்களுடைய கரங்கள் உயர்ந்திட உம்மை ஆராதிக்கின்றோம். ஆசீர்வதியும் என்னை, ஆசீர்வதியும். இணைந்து பாடுவோம். ஆசீர்வதியும் என்னை, ஆசீர்வதியும். ஆண்டவரே, இதோ குழுமையுள்ள ஒவ்வொருவரையும் எண்ணங்களையும் அறிந்தவராக இருக்கிறது. ஆண்டவரே, நீரே இவருடைய தேவைகளை எல்லாம் உம்முடைய அன்பின் ஆசீர்வாதத்தால் நம்பிக்கையோடு பயணிக்க தேவையான அருளை பொழிந்தருளும். இந்த பிள்ளைகளையும் குடும்பத்தாரையும் உறவுகளையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, சுபத்தினால் தாங்குகிற ஒவ்வொரு நல்வுள்ளங்களையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்களுடைய கனவுகள் ஏக்கங்கள் ஆண்டவரே, நீரே எங்கள் ராஜாவாய் இருந்து, நீரே எங்களை வழிநடத்துகிறவராய் இருந்து உம்மை போற்றுகின்ற பிள்ளைகளாய் நாங்கள் உம்மை புகழுகிற மக்களாய் இருக்க செய்தலும். ஆண்டவரே, ஆசீர்வதியும் என்னை, ஆசீர்வதியும். ஆசீர்வதியும்
ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும். அருள் திரு தேவன் போற்றி அவதம் திரு நாமம் போற்றி அவர் மகனே கிறிஸ்த போற்றி அவதம் திரு அன்பே போற்றி அருள் நீரு தூய ஆவி போற்றி அவதம் திரு ஞானம் போற்றி அருள் நீரு அன்னை மரியாய் போற்றி அவதம் திரு தூய்மை போற்றி அருள் நீரு சோசை முனியாம் போற்றி அவதம் திரு வாய்மை போற்றி அருள் திரு தோதரமலர் போற்றி அவதம் திரு சேவை போற்றி அருள் திரு தேவன் போற்றி அவதம் திரு நாமம் போற்றி. இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே உம்மீது நம்பிக்கை வைக்கின்றோம். மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே எங்களுக்கு மீட்பை பெற்று தாரும். திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான தூய யோசேப்பே எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். உயர் மறைமாவட்டத்தின் பாதுகாவலரான தூய தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பங்கின் பாதுகாவலரான செம்மன் தூய அருளானந்தரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் அனைத்து தூயவர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கே எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, தூய சூசை தந்தையே வாழ்க, தூய சூசை தந்தையே வாழ்க. God bless you. Thank you, Father. இன்றைய நாள் மாலை ஆராதனையில பாடல் வழியாக நம்மை இறைவனை புகழுகின்ற சாட்சிகளாய் உயர்த்திய சகோதரர் ஜேசுதாஸ் மற்றும் இறை செய்தியை வாஞ்சையாய் நமக்கு அவரை எப்படி நாம் வாஞ்சையோடு தேடுகிற பொழுது, அழைக்கின்ற பொழுது அவர் நம்ம கூடவே வருகிறார் என்பதை அழகாக திருவெளிப்பாட்டு புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 20வது இறைவசனத்திலிருந்து துவங்கி அனுபவத்தோடு பகிர்ந்த சகோதரர் ஜோசப் அவர்களுக்கும் இறைவன் அவர்களை பயன்படுத்தியதற்காய் நாம் கரவழி மூலம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபித்திடுவோம். அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு இந்த பாடல் புத்தகம் இங்கே இருக்கிறது, இணைந்து பாடுவதற்காக. மற்றும் ஆலயத்துக்கு வருகிற பொழுது நீங்கள் விவிலியத்தோடு வாருங்கள் என்று அழைத்தோம். யாரெல்லாம் பைபிளோடு வரீங்களோ கடவுள் உங்களை இன்னும் மென்மேலும் ஆசீர்வதிக்கின்றார். ஒவ்வொரு மாதமும் இறுதி சனிக்கிழமையில் சாந்தோமில் கண் விழிப்பு இரவு ஜெபம் நடக்கிறது. இரவு நாம் ஜெபிக்கின்ற பொழுது கடவுள் நம்மோடு
பேசுவதற்கான ஒரு தளமாக மாறுகிறது. ஒவ்வொரு மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமையிலும் பெசன் நகரில் இரவு கண்விழிப்பு ஜெபம் நடக்கிறது. இந்த காலங்களில் நாம் இன்னும் அதிகமாக ஐக்கியப்படுகிற வேளையில் ஒன்றிணைந்து ஜெபித்திடுவோம். சென்ற இந்த மாதத்தில் ஆசீர்வாதமான குடும்ப தியானம் மற்றும் மன்றேசா தியானங்கள் பூண்டியில் நடைபெற்றது. இந்த ஆண்டினுடைய இறுதியில், யூபிலி ஆண்டினுடைய இறுதியில் டிசம்பர் மாதம் 26, 27, 28 இந்த 3 நாட்கள் பூண்டியில் தியானம் நடக்க இருக்கிறது. எனவே செல்ல அவளாய் உள்ள குடும்பங்கள், பிள்ளைகள் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இல்லத்துக்கு செல்கிற பொழுது உங்களுக்கு தேநீரும் வழங்கப்படுகிறது. அருந்துவிட்டு செல்ல அழைக்கப்படுகின்றீர்கள்.